வணக்கம். என் பேர் பரிமளா. நான் நிறையா ட்ராவல் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இந்த வாட்டி ஃபோட்டோ பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அமர்நாத் பன்னிலிங்க தரிசனம். இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரலாம். நீங்கள் நான் போகிற வழியில் இருக்கிற அந்த இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை கேட்கலாம். ஃப்ளாஷ்பேக்னா ரொம்ப தூரம்லாம் இல்லை, 2024 தான். 2024 எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அது உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். 2024 ஜனவரியில் ஆரம்பிச்சது. முதல்ல சாதாரண இருமல் மாதிரி தான் இருந்தது. ஒரு சாதாரண இருமல் தானே அப்படின்னு சொல்லி ஒரு காஃப் சிரப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருமல் நிற்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, இருமல் ரொம்ப ஜாஸ்தியாகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மூச்சு விட முடியாமல், சளி சேர்ந்து நெஞ்சில், சாப்பிட முடியாமல், சாப்பிட்டா உடனே வாமிட் வந்து அந்த மாதிரிலாம் இருந்து என்ன வியாதின்ட்டே கண்டுபிடிக்க முடியாமல் டாக்டராக போயிட்டு இருந்தேன். ஒவ்வொரு டாக்டரும் திரும்ப ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, எக்ஸ்ரே அது, பட்டு என்னன்ட்டு டயக்னைஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறமா கடைசியாக அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நரசிம்மன் சார் அவர்கிட்ட தான் போனேன். அவர்கிட்ட போன அப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தார். எல்லாமே எடுத்து அப்புறம் என்னங்கிறது கண்டுபிடிச்சி, அது இன்ஃபெக்ஷன் தாங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சரியாச்சு. ரொம்ப நாள்னா ஒரு கிட்டத்தட்ட 2024 முழுக்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போச்சு. 2025 கரெக்டாக 2024 ஜனவரி ஆரம்பித்த இந்த விஷயம் 2025 ஜனவரி வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் அது சரியாக போச்சு. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் ரொம்ப இழைச்சி போயிருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் ரீகெயின் பண்ணி கொஞ்சம் சரியாக போனதுக்கப்புறமா எனக்கு அந்த உடம்பு டாக்டர் கம்ப்ளீட்டாக க்யூர்டு அப்படின்ட்டு சொல்லிட்டார். எக்ஸ்ரேலாம் எடுத்து காமிச்சு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுது அப்படின்ட்டு. இருந்தாலும் சொசைட்டி நம்புமா, இல்லை உள்ளக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஏதோ இருக்குங்கிற மாதிரி சொன்னதுனால எனக்கு அது ரொம்ப அப்செட்டாக ஏதாவது ஒன்று செஞ்சு காட்டி, இல்லை ஐ ஹவ் கம் ஃபுல்லி அவுட் ஆஃப் இட் அப்படின்னு காட்டிக்கணும். நிஜமாவே இந்த ட்ரிப்பில் எனக்கு கடவுள் பக்தி, அட்வென்ச்சர் அதெல்லாம் விடக்கூட எனக்கு இந்த உடம்பு கம்ப்ளீட்டாக குணமாயிடுதுன்னு காட்டிக்கணுங்கிறதுக்காகவே நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையான காரணம்ங்கிறது கூட அதுதான் மெயினாக. அதுக்கப்புறம் இந்த ஜூலை 2025 அமர்நாத் யாத்திரை கிளம்பிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே இந்த போகிற வழியில் இருக்கிற பசுமை நிறைந்த மலைகள் மற்றும் இயற்கை காட்சிகள் தான். இது பால்டால் பேஸ் கேம்ப்ல தான் நான் தங்கியிருந்தேன். இதுதான் நான் தங்கியிருந்த டென்ட். ஓரளவு வசதியாக தான் இருந்ததுன்னு சொல்லணும். உங்களுக்கு அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரைவசி, பெருசாக ஹோட்டல் ரூம் மாதிரி பாஷா இல்லாமல் இருந்தால் கூட ஒரு ப்ரைவசி இருந்தது. நம்ம தங்குற அளவுக்கு ஒரு ப்ரைவசி இருந்தது. ஆக்சுவலி பால்டால் அந்த பேஸ் கேம்பில் யாத்திரிகளுக்கு ஃப்ரீயாக சாப்பாடு, இலவச சாப்பாடு எல்லாமே இருக்கு, அங்கே கிடைக்குது. ஸ்வீட்டு, ஜிலேபி எல்லாமே இலவசம். வெறும் சாப்பாடுனா ஏதோ அந்த மாதிரி கிடையாது. ஒருத்தங்க ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறாங்க, ஒருத்தங்க இட்லி தோசை கூட அங்கே கிடச்சிது. இட்லி தோசை, சாம்பார், அஃப்கோர்ஸ் சப்பாத்தி, ரைஸ் எல்லாமே அந்த பேஸ் கேம்ப், அந்த லங்கர் சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வரலாம். அன்லிமிட்டெட் தான், எவ்வளோ வேணால் சாப்பிட்டு வரலாம். ஒன்லி ஃபார் ஹிந்துஸ் அல்லது ஒன்லி ஃபார் யாத்திரிகளுக்கு அது இலவசம் தான். முழுக்க போய் சாப்பிட்டு வரலாம். அந்த அந்த இடத்துல ஓரளவு நல்லாவே இருந்தது சாப்பாடு.
இந்த அமர்நாத் யாத்திரை போகிறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நான் வந்து இதோட கிரவுண்ட் ஒர்க்லாம் நான் ஆக்சுவலி சென்னையிலே செஞ்சுட்டேன். ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலே இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்கணும் நம்ம. முதல்ல வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்ம எந்த டாக்டர் கிட்ட வேணாலும்லாம் கூட வாங்கிட முடியாது மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை. தே ஹேவ் அந்த அமர்நாத் ஷ்ரைன் போர்டுன்ட்டு இருக்குது. அது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, மோஸ்ட்லி கவர்மெண்ட் டாக்டர்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும். நம்ம சென்னைக்கு வந்து ஓமந்தூராரில் இருக்கிற ஆரம்போ அவர் தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அங்கதான் போய் வாங்கணும். நான் அங்கே போயிட்டு ஓமந்தூரார் போய் அங்கே போய் தான் சர்டிஃபிகேட் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கினேன். நான் போகும்போது என் கூட ஒரு 7-8 பேர் வந்திருந்தாங்க. அவர் வந்து எல்லாரையுமே டெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது செத்து வச்சு பார்த்துட்டு, மற்றவங்க எல்லாரையுமே இல்லை போய் நீங்கள் இசிஜி எடுக்கணும், லங்ஸ் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. ஆனால் ஐ டோன்ட் நோ இட் இஸ் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, இதுக்கு நான் வந்து சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு தெரியல. ஆனால் என்ன மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே சர்டிஃபிகேட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அந்த டாக்டர். ஆக்சுவலி நான் ஒரு பெரிய வியாதியிலேருந்து மீண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சுகர் பிபி எல்லாமும் இருக்குது. அதுவாது நார்மல்னு இப்போ இந்த காலத்தில் எடுத்துக்கலாம். பட் அப்படி இருக்கும்போது என்ன வந்து ஃபுல்லி கியூர்டு. அவர் பார்க்கும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவர்டு. அவர் சேர்த்து வச்சு பார்க்கும்போது மை லங்ஸ் வாஸ் கிளியர். அது எனக்கு நல்லா தெரியும். பட் எந்த டெஸ்ட்டுமே என்னை எடுக்க சொல்லலை. எந்த டெஸ்ட்டுமே எடுக்க சொல்லாமல் உடனே வந்து சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அவருக்கு வந்து நான் பார்க்கறதுக்கு ஹெல்த்தி. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஹெல்த்தி. நான் ஹெல்த்தியாக தான் இருந்தேன். ஸோ இது பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டேன். நான் வந்து எப்படி போனேன் சொன்னால், ஒரு ஏஜென்ட் மூலமாக தான் போனேன். ஆக்சுவலி அதெல்லாம் தேவையும் கிடையாது. ஏஜென்ட் மூலமாக தான் போகணுன்ட்டு இல்லை. நிறையா சிங்கிளாக வர ஜென்ஸ் வந்து எப்படின்னா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் கூட இல்லை. டைரெக்டாக மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு டைரெக்டாகவே அமர்நாத் ஷ்ரைன் போர்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கே வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பிடுறாங்க ஆன்லைனில். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு தான் தெரியுமே. எல்லாமே ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதை வந்து ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. நான் வந்து ஏஜென்ட் மூலமாக போனதுனால ஏஜென்ட்டுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ அனுப்பிட்டு சென்னையிலேருந்து பண்ண கிரவுண்ட் ஒர்க் அனுப்பினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஸ்டெப் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை என்னாச்சுன்னு சொன்னால், ஹெலிகாப்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஃபார் பேட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஹெலிகாப்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருந்தது அப்படின்னா ஹெலிகாப்டருக்கு புக் பண்ணணும். அதுவும் ஆன்லைன் தான். அது நம்ம என்னைக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, அது வந்து தட்கல் மாதிரி 10 மணிக்கு ஆரம்பிச்சா 10:05க்குலாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா ஒரு நாளைக்கு லிமிட்டெட் சர்வீஸ் தான், லிமிட்டெட் ஃப்ளை தான், லிமிட்டெட் சர்வீஸ் தான். அது வந்து உடனே புக் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்னைக்கு ஹெலிகாப்டர் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும். இல்லாமல் இருந்தால் நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை முதல்ல புக் பண்ணிட்டா அங்கே போய் ஒரு ஹெலிகாப்டர் சர்வீஸ் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து கேம்பில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் 2-3 நாள். ஸோ அந்த பிளான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நான் வந்து 11th ஜூலை வந்து என்னோட பர்த்டே. ஸோ நான் நினச்சேன் நம்ம 11th ஜூலை போகலாம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ இது கேன்சல் ஆனதுனால வந்து உங்களுக்கு அன்றைக்கே தரிசனம் கிடைக்காம அன்றைக்கி தான் ஸ்டார்ட்டே பண்ணுற மாதிரி, அன்றைக்கி முதல் நாள் தான் கேம்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் தட்ஸ் ஓகே, இன்றைக்கி தரிசனம் பண்ணால் என்ன இல்லையா. ஸோ ஹெலிகாப்டர் சர்வீஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போது ஏன்னா இந்தியா முழுக்க அது கேன்சல் ஆனது. இப்போ நம்ம வந்து பால்டால் கேம்ப்லேருந்து நடந்து தான் போகணும், அல்லது போனியில் போகலாம், அல்லது பால்கி தான் 4 பேர் இந்த பல்லக்கு மாதிரி தூக்கின்னு போவாங்க இல்லையா, ஸோ அதில் போகலாம். இதுதான் ஆப்ஷன்ஸ்.
13,000 feet high. நான் வந்து எப்படி போனேன்னா, முதல்ல கொஞ்சம் நடந்து போனேன். ஏன்னா ட்ரெக்கிங் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. அப்போதானே என்னோட ஹெல்த்தை காட்டிக்க முடியும். ஸோ ட்ரெக்கிங் பண்ணணும், நடந்து தான் போனேன். அப்புறம் ஒரு பாதிக்கு மேலே போனப்புறம் என்னால் முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு டோலியில் போக ஆரம்பித்தேன். நான் அந்த ஏஜென்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு ஏஜென்ட் கிட்ட தான் கொடுத்து எல்லாம் புக் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் வந்து பிரவீன்குமார். உங்களுக்கு நான் எதுக்காக அவரோட பேரை சொல்கிறேன்னா, உங்களுக்கு யாருக்காரு வேணும் அப்படின்னு சொன்னால் அவரோட ஃபோன் நம்பர், சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அவரோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நெக்ஸ்ட் டைமோ, இந்த வாட்டி போக முடியாது ஏன்னா அதோட புக்கிங் எல்லாம் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கும். இது வந்து எப்படின்னா லிமிட்டட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து லிமிட்டட் டைம் தான். இந்த வாட்டி ஜூலை 3 ஆகஸ்ட் 9 வரைக்கும், லைக் 40 days ஒன்லி இட் இஸ் ஓப்பன். யூஸ்வலாகவே அந்த மாதிரி தான். ஜூலை பை த எண்ட் ஆஃப் ஜூன் அல்லது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் டில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், அவ்வளோதான் வந்து ஓப்பனாக இருக்கும் ஒரு 40 daysக்கு. அந்த 40 daysக்குள்ளே வந்து போய் சிவலிங்கம் தரிசனம் பண்ணாதான் உண்டு. அதனால வந்து ரொம்ப லிமிட்டடு, எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். ஸோ நான் அந்த பிரவீன்குமார் நம்பர் வந்து கடைசியில் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இதெல்லாம் 3 monthsக்கு முன்னாடியே நம்ம பண்ணிட்டாலும் கொஞ்சம் ஒரு 3 monthsஆக நான் வந்து நடைப்பயிற்சி அது வந்து கம்பல்சரியாக கொஞ்சம் தூரம் நடக்கணும். அது டெய்லியே நம்ம வந்து வாக் பண்ணணுங்கிறதெல்லாம் டாக்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா. அது மட்டும் இல்லை, டயபெட்டிக் பிபிலாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இருந்தால் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ இவ்வளவு தான் வந்து நம்ம செய்ய வேண்டியது. இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தயாராகிட்டீங்க, உடனே புறப்படலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ சென்னையிலேருந்து எப்படி போனேன்னு சொன்னால், அதை பாருங்கள், ஸ்ரீநகர் வரைக்கும் ஃப்ளைட்டில் போனேன். அது 6 hours, நடுவில் 1 hour ஒன் ஸ்டாப் தான் போட முடியும். ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் வந்து இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் அது கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்தால் கூட 5 hours ஜேர்னி. மோஸ்ட்லி எந்த ஃப்ளைட்டும் கண்டினியூஸாக 5 hours இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி தான், ஃபியூல் ஃபில்லிங்காக எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் போகும்போது ஹைதராபாத் வழியாக போனேன். ஹைதராபாத்தில் 1 hour ஸ்டாப். ஸ்ரீநகர் போனேன். அப்புறம் ஸ்ரீநகர்லேருந்து ஒரு 1.5 hours காரில் ஒரு ஹோட்டலில், ரிசார்ட், ராயல் ரிசார்ட் சொல்லிட்டு இதை பாருங்கள், இதை நீங்கள் போர்டில் பார்க்குறீங்க. இந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸ்டே பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து கிளம்பிட்டேன் அந்த பால்டால் கேம்புக்கு. அந்த பால்டால்ங்கிறதே வந்து 8,000 feet. அங்கே வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணி தான் போகணும். ஒன்று உங்களுக்கு வந்து நம்ம அப்போ தான் நம்ம பாடி வந்து ஆல்டிடியூடுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். இல்லாமல் தான் நானாக இங்கேருந்து வந்து எல்லாமே ப்ரிப்பேர்டாக எடுத்துன்னு போயிருந்தேன். இது வந்து எல்லாருமே ப்ரிப்பேர்டாக எப்படின்னு சொன்னால், 13,000 feet ஹைட் இல்லையா, அங்கே வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும், கண்டிப்பாக மூச்சு வாங்கும். இப்போ ஆல்டிடியூடு பழக்கம் இல்லாதவங்களுக்கு ஆல்டிடியூட் சிக்னஸ்னு ஒன்று வரும். நம்ம பாடி வந்து ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ அதனால் வந்து ஸ்டே பண்ணி தான் போகணும். நம்மளால் ஒரேடியாகவும் போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரேடியாலாம் அவ்வளோ தூரம் வந்து ஹைட்டில் போக முடியாது. என்னதான் வந்து நம்ம அதான் அந்த டோலியில் போனாலும் நம்மளால் ஹைட்டு நம்மளுக்கு வந்து நம்ம பாடி வந்து அதை தாங்கணும் இல்லையா. ஸோ அதனால் அந்த பால்டால் கேம்பில் தான் வந்து போய் ஸ்டே பண்ணேன். அங்கே தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து லங்கரில் வந்து எல்லாமே ஃபுட்டெல்லாம் ஃப்ரீ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதுவே வந்து 8,000 feet இருக்குது. மோரோவர் வந்து இங்கே எல்லாமே கிடைக்குது. இங்கே வந்து ஒன்று சேஃப் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த அமர்நாத் கிளைமேட் கண்டிஷன்ஸ் தவிர மற்றபடி வந்து பெருசாக பயம்ன்ட்டு சொல்ல முடியாது. நான் இன்ஃபேக்ட் தனியாக சிங்கிளாக போனேன். எந்த பயமும் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இன்னும் அப்புறம் போகிற வழியில் வந்து நிறைய செக்யூரிட்டி செக்கிங், நம்ம பேக்லேருந்து செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. அங்கங்கே செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம அந்த பெரிய க்யூ இருக்கும். பட்டு இதெல்லாம் தாண்டி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ், சின்னதாக இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஒன்ஸ் நம்ம அந்த மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் சொன்னால் நிஜமாவே நம்ம வந்து மறந்துடுவோம். இதை பாருங்க, போய்கிட்டு இருக்கோம்.
தெரியுதா? போய்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு லைட்டு தெரியுதுல்ல, அந்த லைட்டெல்லாம் தாண்டி தான் போகணும். ஆ, ரொம்ப சாப்பிட வேண்டாம். நெறைய வயிறு முட்ட சாப்பிடக்கூடாது. அதே சமயத்துல சாப்பிடாமயும் இருக்கக்கூடாது பசியோட. ஏன்னு சொன்னா எனர்ஜி வேணும். எனர்ஜிட்டிக்கா வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸும் குடிக்கக்கூடாது. இந்த கோக்கு, மண்ணாங்கட்டி அதெல்லாமும் குடிக்கக்கூடாது. ஹெல்த் ட்ரிங்க்ஸும் இப்பலாம் வந்து குடிக்கக்கூடாதுங்கிறாங்க. அதெல்லாம் வந்து நல்லது இல்லன்னு சொல்லிட்டு. நான் வந்து எனர்ஜிட்டிக்கா என்ன எடுத்துட்டு போனேன்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்கெல்லாமே விக்குது இப்போ. ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து அ வாழைப்பழம், இல்லாட்டி எனி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போலாம். இதெல்லாம் வந்து அப்பப்போ பசிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் போற வழியில வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டீஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இருக்குதான். ஆனா, அவ்வளோ நீட்னஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா, அவ்வளோ க்ரவுடு வர இடத்துல வந்து பப்ளிக் டாய்லெட்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஜனங்கங்கிறது தெரியும் உங்களுக்கெல்லாம். ஸோ அந்த அளவுக்கு நீட்டாலாம் ஒன்றும் இருக்காது. பட் ஒரு எமர்ஜென்சிக்கு டாய்லெட்னு ஒன்று இருக்கு. அதுக்கே நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லைட்டாக பிஸ்கெட் அதான் அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜெட்டிக்காக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போகலாம். ஸோ இதை போயின்னு இருக்கோம். இதோ இங்கே வந்து இந்த 11,000 ஃபீட் வரைக்கும் நான் வந்து எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குதுப்பா. 11,000 ஃபீட் வரைக்கும் நான் வந்துட்டேன். இன்னொரு 2,000 ஃபீட் போகணும். டோலியில் போயிடுவேன். இது தெரியுதா? இன்னும் 2,000 ஃபீட் போனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐஸ்லிங்க சிவனை வந்து தரிசிக்கலாம். இந்த போயின்னு இருக்கோம். ஒரு இந்த டோலியில் போனால் கூட வந்து 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே வந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. திரும்ப செக்யூரிட்டி செக் ஆரம்பிச்சிடும். அந்த செக்யூரிட்டி செக்ல வந்து நம்மளோட செல்ஃபோன் எல்லாமே பிடுங்கி வச்சுப்பாங்க. செல்ஃபோன், நம்ம போட்டிருக்கிற ஷூஸ், அதுக்கப்புறம் வந்து ரெயின் கோட் அல்லது வெதர் இது எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து நம்மளோட பேக்ஸ் எல்லாமே வந்து செக்கிங்கில் வந்து அவங்க கொடுத்துடணும். அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு கியூ, அதுக்கு ஒரு டோக்கன், அப்புறம் அதுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. திரும்ப வந்து வாங்கும்போது அதை டெபாசிட் பண்ணது அந்த ரெசிப்டை காட்டி வாங்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி அந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஹைட்டில் வந்து அங்கேயும் இங்கேயும் அலையிறது கொஞ்சம் ரொம்ப டயர்சமாக எனக்கு இருந்தது அந்த சமயத்தில் மட்டும்தான். அது வரைக்கும் தெரியல. அது வரைக்கும் கொஞ்சம் மூச்சு வாங்கினா கூட ஐ கேன் மேனேஜ். பட் கிட்ட நெருங்க நெருங்க இந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிஸில் போகும்போது எனக்கு வந்து அந்த இடம் கடைசி ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 500 அந்த ஸ்டெப்ஸ் கடைசியில் 500 ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. லைக் லிட்டரலி 90 டிகிரி அல்லது 85 டிகிரி இருக்கும் போல இருக்குது. அந்த இடம் போகும்போது என்னால் வந்து ரொம்ப அப்போதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். 2வது அங்கே இங்கே நடந்து அந்த மூச்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டது. அவ்வளோ தூரம் நடந்து வந்தது எல்லாம் சேர்ந்து அந்த கடைசியில் போய் நம்ம சிவனை பார்ப்போமான்ட்டு ஆயிடுத்து எனக்கு. கூட வந்த கைடு தான் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணார். உண்மையிலேயே வந்து அங்கே போன வாட்டி போன போது கூட நான் சோனாமார்க்லாம் மேலே வரைக்கும் போகும்போது அந்த கைட் தான் வந்து என்னை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஸ்டேஜில் வந்து போதும், இது வரைக்கும் வந்ததே போதும்னு கூட நான் நினச்சிட்டேன். பயமாக வேற இருந்தது எனக்கு. ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் நம்ம போய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போகும்போது ஒரு ஒரு ஒருத்தர் 2 பேருக்கு கொஞ்சம் மயக்கம் அடிச்சு விழுந்தாங்க. அதான் முடியாமல் மூச்சு ஷார்ட் பிரெத்லெஸ்னஸ்ல இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஏதோ கார்டியாக் அரெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, உடனே அட்டெண்டும் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. எனக்கும் வந்து அதெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக இருந்தது. ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறோமேங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் மேனேஜ் பண்ணி போயிட்டேன். அந்த கைடு வந்து நிஜமாவே கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போனார். கூட்டிக்கிட்டு போய் ஃபைனல் டெஸ்டினேஷன் இதோ வந்துட்டோம். அங்கே இவ்வளோ தூரம் வந்து அங்கே ஒரு 5 மினிட்ஸ் கூட லெஸ் தேன் 5 மினிட்ஸ் தான் நிற்க முடிஞ்சுது. தரிசனம் செய்ய முடிஞ்சுது. ஐஸ்லிங்கம் வேற இப்போ வந்து, ஆனால் அங்கே நல்ல வெயில் இருந்தது. ஐஸ்லிங்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையவும் ஆரம்பிக்குது. கரையிறது கூட நல்லா தெரியுது. நல்லா ஒரு 4 ஃபீட் to 3 ஃபீட்லாம் இருந்த ஐஸ்லிங்கம் வந்து இப்போ வந்து கரைஞ்சி ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்துடுது.
அப்படியே கரைஞ்சிக்கிட்டே தான் வருது. பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, திரும்ப ஃபார்ம் ஆகிடும். இந்த நைட் டைமில் அல்லது நல்லா திரும்ப கூலிங் இது வந்ததுன்னா திரும்ப வந்து அது அப்படியே ஃபார்ம் ஆகிடும். நான் பார்க்கும்போது நல்ல அந்த வெயிலும் இருந்தது. நான் வந்து ரொம்ப குளிரும் அப்படின்னு நினச்சிட்டு வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் நான் நினச்ச அளவுக்கு குளிர் இல்லை. நான் நினச்சேன், இன்ஃபேக்ட் நம்ம அந்த நடந்ததுக்கு அதுக்கும் நான் உள்ள வின்டர் ப்ரூஃப்லாம் போட்டுன்றதுக்கு அதுக்கும் அப்படியே எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருது. பயங்கரமாக வேர்க்கவே ஆரம்பிச்சிருது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து சேர்ந்து தோ ஐ ஹவ் ரீச் த டெஸ்டினேஷன் அண்ட் ஐ ஹவ் ஒரு நல்ல தரிசனம், சிவலிங்க தரிசனம். இதோ நீங்களும் பார்க்குறீங்க, இங்கே பாருங்க, ஐஸ்லிங்க தரிசனம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபோட்டோஸ் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் கேமரா எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணல. இது வந்து ஃபோட்டோஷாப் தான். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ வந்து ஃபோட்டோஷாப் தான். ஆனால் அந்த தரிசனம் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஐ எம் ஸோ பிளெஸ்ட். உண்மையிலேயே எனக்கு வந்து அங்கே அவ்வளோ தூரம் போய் தரிசனம் பார்த்ததுங்கிறது எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது, ஒரு பெரிய அட்வென்ச்சர். ஏன்னு சொன்னால், ஆல்ரெடி ஐ ஹாவ் ஹெல்த் சேலஞ்ச், உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதுலேருந்து மீண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அடுத்தது கிளைமேட்டிக் சேஞ்சு சேலஞ்சு. ஏன்னு சொன்னால் அங்கெல்லாம் கிளைமேட் வந்து எப்படி இருக்கும்ட்டே சொல்ல முடியாது. பாருங்க, பனி புயல் இருக்கும்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்லாம் கேன்சல் பண்ணாங்க. வெதர் சரி இருக்காது, மேக வெடிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெவி ஸ்னோஃபால் இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஹெலிகாப்டர் கேன்சல் பண்ணாங்க. ஆனால் ஆப்போசிட்டாக பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு. பட் இதுதான்ட்டு சொல்ல முடியாது. இப்போ ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்காது. மறுநாளே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி திடீர்னு மழை வரலாம், பனி வரலாம். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள் வெதர். ஸோ அது ஒன்று இருக்குது. மூணாவது அஃப்கோர்ஸ் டெரரிசம் சேலஞ்ச். எப்போ வந்து அது நம்ம டெரரிஸ்ட் அட்டாக் அதெல்லாம் சொல்லுவோம். பட் நல்ல செக்யூரிட்டி, 10 அடிக்கு ஒரு வாட்டி செக்யூரிட்டி. இது எல்லாமே ஃபுல்லாக ஆர்மி கண்ட்ரோல் தான். ஃபுல்லாக அமர்நாத் ஃபுல்லாக ஆர்மி கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 10 அடிக்கு ஒரு வாட்டி 2 மிலிட்ரி மேன் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. செக்கிங்கும் நல்ல செக்கிங் இருக்குது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட், அது என்ன வாட் ஹேப்பன்ஸுங்கிறது யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால வந்து நம்மளும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓரளவு கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கலாம். முக்கியமாக வந்து இந்த டிரைவர்ஸ் கிட்டலாம் பேச்சு கொடுக்காம, நிறைய என்ன சொல்கிறது, தகவல்கள் வந்து டிரைவர்ஸ் மூலமாக தான் போகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிட்ட ரொம்ப பர்சனல் விஷயங்களோ ஃபினான்ஷியல் விஷயங்களோ அதிகமாக பேசாமல், நம்மளுடைய பயணத்தில் நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தால் இது ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி, அட்வென்ச்சரஸ் ஜேர்னி. ஒரு ஹெல்த்தி பர்சன், அஃப்கோர்ஸ் இதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற எனி ஹெல்த்தி பர்சன்ஸ் நார்மலாக அழகாக போயிட்டு வரலாம். எந்த பிளான் தான் கொஞ்சம் தேவை, கிரவுண்ட் ஒர்க் தேவை, பிளானிங் தேவை, அந்த பக்தியும் தேவை. கண்டிப்பாக வந்து ஏதோ இல்லாமல் ஒரு பயபக்தியோட நான் அப்படி தான் போனேன். பயபக்தியோட முதல்ல எனக்கு பயமாக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் யார்கிட்டையும் சொல்லக்கூட இல்லை. எனக்கு ஏதாவது நெகட்டிவாக யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்களோன்ட்டு நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப பயபக்தியோடவும் பிளானிங்கோடவும் போயிட்டு வந்தேன். ஸோ நான் அந்த தரிசனம் கிடைச்சோடனே நான் வந்து ரொம்ப 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 ஹாப்பி. எனக்கு என்ன சொல்கிறது, ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் திரும்ப வரும்போதும் கேர்ஃபுல்லாக வரணும். நம்ம அதோட அவ்வளோதான்ட்டு நினைக்காம திரும்ப வந்து அங்கங்கே ஸ்டே பண்ணி அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்கங்கே லைட்டாக சாப்பிட்டு, காஃபி டீலாம் சாப்பிட்டேன். நான் வரும்போது கொஞ்சம் காஃபி டீ அதெல்லாமும் சாப்பிட்டேன். அப்புறம் திரும்ப வந்து பால்டாலுக்கு திரும்ப வந்து கேம்பில் திரும்ப ஸ்டே பண்ணிவிட்டு, நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, ஹைட் வந்து நம்மளுக்கு ஆல்டிடியூட் அட்ஜஸ்ட் ஆகணும். திடீர்னுட்டு கீழே இறங்க முடியாது, திடீர்னுட்டு மேலே போக முடியாது. ஸோ அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து அந்த ஹைட்டுக்கு நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பாடி அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் கீழேயும் வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் வந்தேன். மூச்சு வாங்குது. ஸ்ரீநகர் வந்து அஃப்கோர்ஸ் அங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி டால் லேக் அப்புறம் இந்த ரோஸ் கார்டன்ஸ்லாம் பார்த்தேன். அது தனி வீடியோவாக போட்டிருக்கேன், இந்த வீடியோவோட சேர்க்கலை.
இது முழுக்க முழுக்க அமர்நாத் வீடியோ மட்டும்தான். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தரிசனம் கிடைச்சதுல எனக்கு வந்து இதை திரும்ப கடவுள் வந்து எனக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறத வந்து மீண்டும் ஒரு முறை நான் ஏன்னா நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி போயிருக்கேன். எல்லா இடமுமே பயபக்தியோட ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது நிஜமாவே பயபக்தின்னு சொல்லுவாங்கல்ல, பக்தியும் இருக்கும் எனக்கு பயமும் இருக்கும். அப்படிதான் நான் போயிட்டு வருவேன். அந்த மாதிரி போயிட்டு வந்து தரிசனம் கிடைச்சிதுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். இதை உங்க எல்லாரோடவும் பகிர்ந்துக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு என்றும் தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்.